அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் பணத்தை பதுக்க தெரியாமல் அவதியுறும் துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் முதலே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கிரன் மேச ராசியிலும், மிதுனத்தில் குருவும் சூரியனும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 9ல் புதன் சூரியனோடு இணைந்து அற்புதமான யோகத்தில் இருக்கிறார். அது அவர் ஆட்சி வீடு. மிதுன குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். ராசிநாதனும் உங்களுடைய ராசியை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து சில இடைஞ்சல்களை கொடுத்தாலும் சொந்த ராசியை பார்ப்பது நல்ல பலன்களை அதிகரிக்க செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் 11ல் செவ்வாய், கேது சாதகமான அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு. சுப நிகழ்ச்சிகள் நிகழும் பட்சத்தில் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு வருமானமும் நிகழக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபட்டு வந்த காரியங்கள் தற்போது சாதகமாக நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபட்டு வந்த வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசி நேயர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் தொழிலிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சுப விரயங்கள் அதிகரிக்கும். 5ஆம் இடத்தில் சனி ராகு இருப்பதால் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் கூட கூடிய விரைவில் அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் மனதில் எப்பொழுதும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்குங்க. சனி செவ்வாய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதால் சிலருக்கு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் பயணங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை அதிக கவனத்தோடு அலைசி ஆராய்ந்து அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே வருமானம் என்பது ஒரே சீராக இருக்குங்க. இந்த 3 மற்றும் 4ஆம் வாரங்கள்ல பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் வாரத்தின் ஆரம்பத்திலிருந்தே செலவுகளை கவனமாக செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல குடும்ப சூழ்நிலை மன நிறைவை தருங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரனுக்கு முயற்சிக்கலாங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல
எந்தவித முடிவும் இன்றி நீடித்து வந்த வழக்குகளுக்கு கூட சாதகமான தீர்வு கிடைக்க இருக்குது. என் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ இருக்கு. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மன நிறைவை தருங்க. சப்தமஸ்தானத்தில் ராகு நீடிப்பதால் மனைவிக்கு உடல் உபாதைகள் நீடிக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து செய்வது நல்லதுங்க. மருத்துவ செலவுகள் ஏற்படும். பல வருடங்களாக மனதை வருத்தி வந்த முக்கிய பிரச்சனை ஒன்று இந்த ஜூலை மாதத்தில் தீர்வதால் மனதில் நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவானால் ஏற்பட்டு வந்த அர்த்தாஷ்டக தோஷம் தற்போது நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அலுவலகத்தில் கவலை அளித்து வந்த சூழ்நிலை நல்ல ஒரு மாற்றத்தை காண முடியுங்க. உங்களை கண்டாலே விழிப்புணர்ச்சி காட்டிய மேலதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால் உங்களுடைய மனதில் ஏற்பட்டு வந்த எதிர்காலத்தை பற்றிய அச்சம் விலக இருக்கு. மீண்டும் பணிகள்ல உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பல பிரச்சனைகளால் மனம் நொந்து நம்பிக்கை இழந்து வந்த உங்களுக்கு தற்போது நல்ல காலம் பிறந்துள்ளது. கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. பொருளாதார பிரச்சனைகள் மூடப்பட்டிருந்த தொழிற்சாலை மீண்டும் திறப்பதற்கு வழிபிறக்க இருக்கு. நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் கிடைக்க இருக்கு. அரசாங்க உதவியும் தக்க தருணத்தில் கிடைக்குங்க. புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி நேயர்களுக்கு குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய 2வது வாரத்தில் நல்ல ஒரு தினம் நேரம் பார்த்து ஆரம்பிக்கலாம். புதிய முயற்சிகள்ல தைரியமாக முதலீடு செய்யலாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சந்தைகள்ல புதிய வாய்ப்புகள் கதவை திறக்குங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உள்ளத கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கு. கலைத்துறை இக்காலகட்டம் முழுவதுமே சுக்கிரன் அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதன் கிரகம் பலம் பெற்று சஞ்சரிக்கும் நிலையில இந்த காலகட்டங்கள்ல தோஷமின்றி விளங்குதோ படிப்பில் சிறந்த முன்னேற்றத்தை நீங்க இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. படித்தவற்றை மனதிலிருந்து தேர்வுகள்ல சரியான விடைகளை அளித்து உயர்ந்த மதிப்பெண்கள் பெற கிரக நிலைகள் இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு சுபத்துவ பாதையில சஞ்சரிக்குது. விளையாட்டுகள் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றில் வெற்றி கனியை நீங்கள் எளிதில் தட்டி பறித்து விடுவீர்கள் என்பதால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே கிரக நிலைகள் உங்களுக்கு ஓரளவு அனுகூலமாக இருப்பதால் தண்ணீர் உரம் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது. இருந்தாலும் வயல் பணிகள்ல கடினமாக உழைக்க வேண்டி இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு நிர்பந்தமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்கள் திட்டமிட்டு செலவு செய்வது முக்கியங்க. இல்லைன்னா பண தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்குங்க. ருண விமோச்சன ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். முடியாதவர்கள் தினமும் லக்ஷ்மி அஷ்டோத்திரம், அபிராமி அந்தாதி, மீனாட்சி பஞ்சரத்தினம், சீதா ராம பட்டாபிஷேக சோஸ்திரம் ஆகியவற்றில் எது முடிகிறதோ அதனை படித்து பூஜித்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.